நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்மளோட பூமி ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் ஆகுது. அதை நம்ம ஷார்ட்டா 24 மணி நேரம் சொல்றோம். ஆனா நம்ம பூமி ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா சுத்திட்டு இருக்கு தெரியுமா? மணிக்கு 1670 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்துல நம்ம பூமி தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. பூமியே இவ்வளவு வேகமா சுத்துதுன்னா நம்ம பூமியை தாண்டி மிகப்பெரிய கிரகமா கருதப்படுற நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய லார்ஜஸ்ட் பிளானட்டான ஜூபிட்டரா இருக்கட்டும், சேட்டனா இருக்கட்டும், ஏன் நம்ம சூரியன் கூட தன்னைத்தானே சுத்திட்டு தான் இருக்கு. அப்ப சூரியன் எவ்வளவு வேகமா சுத்தும்? இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆன் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட சூரியன்ல இருந்து நம்ம பூமிக்கு வெளிச்சம் வர்றதுக்கு அந்த லைட் அப்படிங்கிறது பூமியை வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெப்பமும் வெளிச்சத்தும் மூலமா பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள் அப்படிங்கிறது ஆற்றலை வந்து பெருகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த சூரியன் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நம்ம பூமி மட்டும்தான், மற்ற கிரகங்கள் மட்டும்தான் தன்னைத்தானே சுத்திக்கிட்டே சூரியன் சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆனா சூரியன் ஒரே இடத்துல அப்படியே வந்து நிலையா நிக்குதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாதுங்க. நம்ம சூரியனும் நம்ம பூமி மாதிரி தன்னைத்தானே சுத்திக்கிட்டும் அது வந்து ஒரு மைய பகுதியை மையமா வச்சு தன்னைத்தானே சுத்திக்கிட்டே அதையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம சூரியன் வந்து ஒரு தடவை தன்னை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் தெரியுமா? பூமியோட நாட்கள் படி 23ல இருந்து 24 எர்த் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எவ்வளவு ஸ்பீட்ல வந்து தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு தெரியுமா? சூரியன் 1997 கிலோமீட்டர் பர் செகண்ட், அதாவது பர் ஹவர்ஸ் சொல்ல பர் செகண்ட் வேகத்துல நம்மளோட சூரியன் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. எவ்வளவு வேகமா சுத்திட்டு இருக்குல்ல. சூரியனை தாண்டி அப்படியே நம்மளுடைய புதன் கிரகம், அதாவது மெர்க்குரி பிளானட் கிட்ட வந்தோம் அப்படின்னா இந்த கிரகத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த கிரகம் அந்த சூரியனை நம்மளுடைய சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கும் அது தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்களே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த கிரகம் ஒரு தடவை சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு 88 பூமி நாட்கள் எடுத்துக்குது. ஆனா அதுவே தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு 127 எர்த் டேஸ் எடுத்துக்குது. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, தன்னைத்தானே மெதுவா சுத்திக்கிட்டு சூரியனை வேகமா சுத்தக்கூடிய ஒரு கிரகமா தான் நம்ம சூரிய குடும்பத்துல இந்த புதன் கிரகம் இருக்கு. ஆனா தன்னைத்தானே எவ்வளவு ஸ்பீட்ல வந்து இந்த கிரகம் சுத்துது தெரியுமா? 10.83 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்துல ரொம்ப 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 மெதுவா தான் தன்னைத்தானே இந்த மெர்க்குரி பிளானட் சுத்திட்டு இருக்கு. புதனை தொடர்ந்து அதுக்கப்புறமா நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகவும் சூடான ஒரு கிரகமும் பூமியோட தங்கச்சி அப்படின்னு செல்லமா சொல்லப்படுற வீனஸ் பிளானட்டை பொறுத்த வரைக்கும் அது தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு 245 பூமி நாட்கள் வந்து எடுத்துக்குது. பூமியோடைய 3/4 வருஷம் கூட எடுத்துக்கலாம் அது ஒரு தடவை தன்னைத்தானே சுத்தி முடிக்கிறதுக்கு. ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிரகம் சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கு 225 நாட்கள் தான் எடுத்துக்குது. தன்னைத்தானே சுத்திக்கிற கூடிய நாட்களை விட அது வந்து சூரியனை வந்து ரொம்ப வேகமா சுத்தி வருது. ஸோ வேகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த வீனஸ் பிளானட் ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கக்கூடிய அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது எவ்வளவு பாத்தீங்கன்னா 6.52 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்துல தான் நம்ம வீனஸ் பிளானட் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. நீங்க நினைக்கலாம், ஏன் பக்கத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இந்த 2 கிரகங்களுமே ரொம்ப மெதுவா வந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சூரியனையும் அதோட ஒரு நாளை விட ரொம்ப சீக்கிரமாவே சுத்தி வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப சிம்பிளா சூரியனுடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 கிரகங்களும் சூரியனுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதுனாலே தான் அந்த சூரியனுடைய ஈர்ப்பு விசைனால இது கொஞ்சம் வந்து அந்த இடத்துக்கு வந்து மெதுவா சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. ஆனா அது சூரியன் ஈர்ப்பு விசையால இழுக்கப்படுறதுனால சூரியனை கொஞ்சம் வேகமா சுத்தி வந்துருது. அவ்வளவுதான். இதை பத்தி இன்னும் டீடைல் எக்ஸ்பிளைன் வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுடைய கருத்தை பொறுத்து வீடியோ சீக்கிரமா மேக் பண்றேன். சரி, இப்போ நம்மளுடைய பூமியை பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியாச்சு. பூமிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நம்ம பூமியோட தம்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மார்ஸ் பிளானட்டான செவ்வாய் கிரகத்தை பத்தி தெரிஞ்சு. செவ்வாய் கிரகம் தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு பூமியோட நேரப்படி 24 மணி நேரம் 36 நிமிடங்கள் எடுத்துக்குது. ஆல்மோஸ்ட் பூமி வந்து தன்னைத்தானே ஒரு தடவை சுத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ
அதுக்கு ஈக்குவலாவே நம்மளுடைய செவ்வாய் கிரகம் எடுத்துக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 866 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்துல தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு நம்ம செவ்வாய் கிரகம். ஆனா அதுவே சூரியனை ஒரு தடவை முழுசா இந்த செவ்வாய் கிரகம் சுத்தி வர்றதுக்கு 687 எர்த் டேஸ் வந்து எடுத்துக்குது. பூமியோடைய ஒரு வருஷத்தை விட இது வந்து 2 மடங்கு அதிகம். சோ அந்த அளவுக்கு வந்து சூரியனை வந்து இது இவ்வளவு நாட்கள் டைம் எடுத்து சுத்திட்டு இருக்கு. செவ்வாய் கிரகம் ஃபியூச்சர்ல நம்ம வாழ போற வீடு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறதும் செவ்வாய் கிரகம் ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் ஒரு ரீசனா வந்து சயின்டிஸ்டுங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் செவ்வாய் கிரகம் பூமி மாதிரி எல்லா விஷயத்திலயும் ஒத்து போமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய விஷயங்கள் பூமிக்கு செவ்வாய் கிரகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதை பத்திலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல ஐக்கான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த லிஸ்ட்ல தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே கேஸ் ஜெயின்டான வாயு கிரகங்கள் தான். அதுல நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய வெரி லார்ஜஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய நம்ம பெரிய அண்ணன் வியாழன். இந்த வியாழன் கிரகம் ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு பூமியோட நேரப்படி 10.59 நிமிடங்கள் அப்படிங்கிற கணக்குல வந்து எடுத்துக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 10 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகமாக தான் சுத்திட்டு இருக்காப்ல. ரொம்ப வேகமான எவ்வளவு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்காங்கன்னா 43,000 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்துல ரொம்ப அதிவேகத்துல தன்னைத்தானே நம்ம ஜூபிட்டர் வந்து சுத்திட்டு இருக்கு. ஆனா ஜூபிட்டர் ஒரு தடவை சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி 12 வருஷம் ஆகும். ஸோ அவ்வளோ லாங்கா இருந்து சுத்துறதுனால அந்த பிளானட் அப்படிங்கிறது அவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது. அடுத்ததான் நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிக அழகான பார்க்கறதுக்கு ரிங் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய நம்மளோட சனி கிரகமான சேட்டன் தான். இந்த சேட்டன் பிளானட் தான் நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமா இருக்கு. இந்த கிரகம் ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு பூமியோட நேரப்படி 10 மணி நேரம் 34 நிமிடங்கள் எடுத்துக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 10 மணி நேரம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு தடவை தன்னைத்தானே சுத்தி முடிக்கக்கூடிய அந்த ஸ்பீடு, ரொட்டேஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது 36,856 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஸ்பீட்ல தன்னைத்தானே வந்து சுத்திட்டு இருக்கு நம்ம சேட்டன். அதுவே நம்ம சேட்டன் ஒரு தடவை சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 29.4 வருடங்கள் வந்து பூமியோட நாட்கள் படி நம்ம சேட்டன் வந்து சூரியனை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எடுத்துக்குது. அப்ப இதுக்கும் காரணம் அவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கறனால தான் இந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம சூரியனை சுத்தி வர்றதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்குது. 29 வருஷம்னா நம்மள பர்த்டே வந்து ஒரு நம்ம ஆயுசு முழுக்க ஒரு 2-3 வாட்டி தான் கொண்டாடுவோம் போல. அடுத்ததா யுரேனஸ். நம்ம சோலார் சிஸ்டத்தோட வெரி ஹாட்டஸ்ட் பிளானட் எது அப்படின்ட்டு உங்ககிட்ட யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டா நீங்க அழகா சொல்லிடுவீங்க வீனஸ் தான் அப்படின்னு. ஆனா வெரி கோல்டஸ்ட் பிளானட், ரொம்ப குளிர்ந்த ஒரு கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறது எதுப்பா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நிறைய பேருக்கு பதில் தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சோலார் சிஸ்டத்தோட வெரி கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னா அது யுரேனஸ் தான். சரி, இந்த யுரேனஸ் கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் தன்னைத்தானே வந்து சுத்தி முழுசா வந்து வளர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியோட நேரப்படி 17 மணி நேரம் 14 நிமிடங்கள் வந்து எடுத்துக்குது. அதோட ரொட்டேஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது 14,794 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்துல தன்னைத்தானே நம்ம யுரேனஸ் வந்து சுத்திட்டு இருக்காப்ல. இது ஒரு தடவை சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னா பூமியோட நாட்கள் படி 84 வருஷங்களை வந்து ஆகுமா. சோ அவ்வளவு நாட்கள் வந்து எடுத்துக்குது. யுரேனஸ் கருத்தபடியா நம்ம சோலார் சிஸ்டத்தோட இப்போதைக்கு கடைசி கிரகமா கருதப்படுற நம்மளோட நெப்டியூன். இந்த நெப்டியூன் கிரகம் 2006க்கு முன்னாடி வரைக்கும் சோலார் சிஸ்டத்தோடைய 8வது கிரகமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சூரிய குடும்பத்தோடைய 9வது கிரகமா ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளூட்டோ பிளானட் இல்ல, அது ட்ரா பிளானட்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நம்மளோட நெப்டியூன் தான் நம்ம சூரிய குடும்பத்தோடைய 8வது கிரகமாகவும் கடைசி கிரகமாகவும் இருக்கு. ஸோ இந்த கிரகம் ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது தெரியுமா? பூமியோட நேரப்படி 16 மணி நேரம் 3 நிமிடங்கள் வந்து தன்னைத்தானே முழுசா சுத்தி வர்றதுக்கு நம்ம நெப்டியூன் பிளானட் எடுத்துக்குது. அண்ட் அது ஒரு தடவை சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது தெரியுமா? பூமியோட நாட்கள் படி 162 வருஷங்கள் வந்து எடுத்துக்குது. அண்ட் இதோட ரொட்டேஷன் ஸ்பீடு தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கக்கூடிய அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு அப்படிங்கிறது 9,719 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்துல தான் தன்னைத்தானே வந்து நெப்டியூன் சுத்திட்டு இருக்காப்ல. நெப்டியூனோட நம்ம இந்த லிஸ்ட்டை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா என்னோட ஃபேவரட் பிளானட்டும் நிறைய 90 கிட்ஸோட ஃபேவரட் பிளானட்டான ப்ளூட்டோ வந்து அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல. அதனால இந்த லிஸ்ட்ல நான் ப்ளூட்டோவையும் சேர்த்துக்கிறேன். ப்ளூட்டோ வந்து ஒரு 57 டிகிரி வந்து டில்ட் ஆகி தான் வந்து சுத்திட்டு இருக்கு. அண்ட் ஈவன் நம்ம சூரியனை வந்து அந்த கிரகம் ரொம்ப ரொம்ப தொலைவில் இருந்து ஒரு சாய்கோணத்துல தான் சுத்தி வந்துட்டு இருக்கு. சோ அது ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு பூமியோட நாட்கள் படி 6.4 நாட்கள், அதாவது 6 நாட்கள் வந்து பூமியோட நாட்கள் படி எடுத்துக்கும் ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு. அண்ட் அது ஒரு தடவை சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் தெரியுமா? பூமியோட நாட்கள் படி 248 வருஷம் ஆகும். அவ்வளோ லாங் வந்து இந்த டைம் எடுத்துக்கும். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்குல்ல இந்த கிரகம், அதனால தான். அண்ட் அதோடைய ரொட்டேஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு தடவை சுத்தி முடிக்கக்கூடிய அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது எவ்வளவு பாத்தீங்கன்னா 47.18 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்துல தான் ப்ளூட்டோ வந்து தன்னைத்தானே வந்து சுத்திட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு ப்ளூட்டோ வந்து உங்களுடைய ஃபேவரட் பிளானட்
அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா ஜஸ்ட் லைக் கொடுத்துருக்கேன்பா. இதே மாதிரியான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டா செட் பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. மற்ற வீடியோஸ் வாங்கணும்னா மேல ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.